கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதிலே 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு மனிதன் தேவனை உண்மையாய் தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்லையென்றால் ஒரு உண்மையான சீடனாக இருப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே 3 மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்திற்கு வருவதாக அல்லது அவரை பின்பற்றுவதாக சொல்லுகிறார்கள். அந்த சூழலிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கான பதிலை கொடுக்கின்றார். அந்த பதில்களில் இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு ஒரு உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சீடன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வசனங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் கடந்த வாரத்திலே முதலாவது ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்கின்றார். இந்த வார்த்தையை குறித்து கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் எதற்காக பின்பற்றுகிறோம்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவா அல்லது நித்திய ஆசீர்வாதத்திற்காகவா என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டு, உண்மையாய் பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சீடர்கள் இந்த உலகத்துக்காக அல்ல, நித்தியத்திற்காகவே அவரை பின்பற்றுவார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு மீதமுள்ள வசனங்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம். இங்கே வசனம் 59 மற்றும் 60 ஆகிய வசனங்களிலே இரண்டாவது மனிதனை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம். இங்கே அந்த மனிதன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற போது அது மிகவும் ஒரு நியாயமான ஒரு காரணமாக இருக்கிறது. என் தகப்பனை நான் போய் அடக்கம் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று அவன் கேட்கின்றான். ஆனால் ஆண்டவருடைய பதில் எவ்வாறாக இருக்கிறது? மரித்தவர்கள் மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லுகிறார். இந்த பதில் ஒரு கடினமான ஒரு பதிலாக இருக்கிறதே என்று நாம் நினைக்கலாம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த 59 மற்றும் 60 இந்த வசனங்களை சிந்திக்கின்ற போது அந்த மனிதன் சொல்லக்கூடிய அந்த காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த வார்த்தையை அதிகமாய் சிந்தித்தால், ஆழமாக சிந்தித்தால், அந்த வார்த்தை எதற்காக பயன்படுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், ஒரு முக்கியமான வேலையை ஒரு இடத்திலே கொடுக்கிற போது அந்த வேலையை உடனடியாக செய்யாமல் அதை தள்ளி போடுவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பழமொழி சொல்லுதான் இந்த வார்த்தை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது எனக்கு இதைவிட வேறொரு வேலை முக்கியமாக இருக்கிறது என்பதை குறிக்கும்படி சொல்லக்கூடிய ஒரு வட்டார சொல் தான் இந்த வார்த்தை.
இந்த வார்த்தையின்படி உண்மையாகவே அந்த மனிதனுடைய தகப்பன் மரிக்கவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லது அந்த வேலையை தள்ளி போடுவதற்கு அந்த பகுதியிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பழமொழி சொல்லாக இது இருக்கின்றது. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், குறிப்பாக தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான மனிதர் இன்னும் மரிக்கவில்லை. ஆனால் அவர் சீக்கிரத்திலே இந்த வருடமோ அல்லது அடுத்த வருடமோ இன்னும் 6 மாதத்திலோ மரிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யூதருடைய வீட்டிலே ஒருவர் மரித்து விட்டால் 7 நாட்கள் அவர்கள் அந்த வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும். பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடாது. அன்றாடம் செய்யக்கூடிய அவர்களுடைய வேலைகளை செய்யாமல் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே உண்மையாகவே அந்த மனிதனுடைய தகப்பனார் மரித்திருந்தால் அவன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கூட்டத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆகவே அவன் சொன்ன வார்த்தை ஒரு சாக்குப்போக்கான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய பொறுப்பை தள்ளி போடுகிற, அலட்சியம் பண்ணுகின்ற ஒரு வார்த்தையாக அது இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிற போது, ஒரு ஊழியத்திற்கு அழைக்கிற போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர வேண்டும் என்று நித்திய ஜீவனை அவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிநடத்துகிற போது எத்தனையோ பேர் அவைகளை தள்ளிவிட்டு அல்லது அற்பமாய் நினைத்துவிட்டு அலட்சியம் செய்துவிட்டு இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், தேவனுடைய ஊழியத்தை விட அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை விட எனக்கு இந்த சமுதாயத்தில் சில கடமைகள் இருக்கிறது. அந்த சமுதாய கடமைகளை நான் முதலாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற துணியிலே அவன் பதில் கொடுக்கின்றான். சில நேரங்களில் கூட நானே நிறைய பேர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர்களிடத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற போது, ஆண்டுடைய மகிமையை குறித்து சொல்லுகிற போது, நித்திய ஜீவனை குறித்து போதிக்கின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், என் மகளுக்கு திருமணம் இருக்கிறது, என் மகனுக்கு திருமணம் இருக்கிறது, அல்லது ஒரு வேண்டுதல் இருக்கிறது, அதை நான் முடித்துவிட்டு அதற்கப்புறம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை நானே காதால் கேட்டிருக்கின்றேன். என்னிடத்திலே நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிலர், நான் கொஞ்ச காலம் போய் சம்பாதித்து விடுகிறேன், அல்லது இந்த உலகத்தை நான் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இதில் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளையாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்தின் சடங்குகள் சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை ஒப்பு கொடுக்காமல், முழுவதுமாக அர்ப்பணிக்காமல், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவன் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றாமல் இந்த உலகத்தின் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். நிறைய விசுவாசிகள் திருச்சபைக்கு வருகிறது எப்பொழுது தெரியுமா?
அவர்களுக்கு வீட்டிலே எந்த வேலையும் இருக்கக்கூடாது, எந்த கடமைகளும் இருக்கக்கூடாது. ஓய்வாக இருக்கிற சூழ்நிலையிலே வீட்டில் இருந்தால் போர் அடிக்குமே என்று சொல்லி சபைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்திருக்கிறார். அந்த பாதையிலே நீ நடந்து அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஆனால் உன்னுடைய மனம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? உன்னுடைய இருதயம் எங்கே இருக்கின்றது? தேவனிடத்தில் இருக்கிறதா அல்லது இந்த உலகத்தின் காரியத்தில் இருக்கிறதா? இந்த உலகத்தின் சடங்குகள் சம்பிரதாயங்களை நிறைவேற்றுவதிலே நீ நோக்கமாக இருக்கின்றாயா அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே நோக்கமாக இருக்கின்றாயா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களிலே நீங்கள் திருச்சபைக்கு வராத சூழ்நிலையிலே நான் உங்களை கேட்கிற போது உங்களில் நிறைய பேர் சொல்லுகிற பதில் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சொந்தக்காரங்களுடைய திருமணம் வந்துவிட்டது, ஒரு ஃபங்க்ஷன் வந்துவிட்டது, ஒரு நிகழ்ச்சி வந்துவிட்டது, அதனால் நான் அங்கே சென்று விட்டேன், அதனால் எனக்கு ஊழியத்திற்கு வர முடியவில்லை, திருச்சபைக்கு வர முடியவில்லை, அல்லது இன்றைக்கு எனக்கு வேலை கொடுத்து விட்டார்கள், அதில் எனக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கும், அதனால் நான் இன்றைக்கு திருச்சபைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறதான பதில்களை உங்களிடத்திலிருந்து நானே கேட்டிருக்கின்றேன். தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று சொல்லுகிறார். உண்மையாக தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதை விட, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதை விட, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் ஈடுபடுவதை விட வேறு எதுவும் பெரிதாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய கடமைகள், சம்பிரதாயங்கள், உறவுகள், வேலைகள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, இவைகளை சார்ந்த காரியங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையான ஒரு தேவனுடைய சீடனாக இருக்கவில்லை. நீங்கள் உண்மையான தேவனுடைய ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் சமரசம் செய்து கொள்ளவே முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆண்டவரே சொல்லிவிட்டார், நீ தேடுகிறது எல்லாம் உனக்கு கிடைக்கும், உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாமோ அதை செய்வதில்லை. ஒருவன் என்னை பின்பற்றினான், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? கர்த்தருடைய காரியங்களை விட, கர்த்தருடைய ஊழியங்களை விட, கர்த்தருடைய சித்தத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கும், மனிதர்களுக்கும், வேலைகளுக்கும், நம்முடைய சரீரம் விரும்பக்கூடிய அற்பமான காரியங்களுக்கும் நேரத்தை செலவிட்டு கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுதான் நிலையானது, அதுதான் நிரந்தரமானது. வேற எதுவும் அதற்கு நிகரானது இல்லை, நிரந்தரமானது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹட்சன் டைலர் என்கிற ஒரு தேவருடைய மனிதன் சைனாவுக்கு மிஷனரியாக சென்றார். அவர் இங்கிலாந்திலே பிறந்து இளம் வயதிலேயே கல்வி கற்று ஒரு மருத்துவராக மாறி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் சீனாவில் இருக்கின்ற
மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் அர்ப்பணித்தார். அவர் நினைத்திருந்தால் இந்த உலகத்தை அவர் எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்திருந்திருக்கலாம், சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவருடைய திறமைகளை, அவருக்கு இருந்த சொகுசான வாழ்க்கைகளை எல்லாம் ஆண்டவருக்காக விட்டுவிட்டு சீனாவிற்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அப்படி செய்கின்ற இடத்திலே அவருக்கு எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள். கிட்டத்தட்ட அவருடைய 5 பிள்ளைகள் 8 வயதில், 5 வயதில், 3 வயதில், 1 வயதிலே மரித்து போகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் அவரே தன்னுடைய கைகளாலேயே குழிகளை தோண்டி அங்கே புதைத்துவிட்டு தொடர்ந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார். கடைசியிலே அவருடைய துணைவியார் அவர்களுடைய 38வது வயதிலே மலேரியா நோய் வந்து அவர்களும் மரித்து போகிறார்கள். ஆனாலும் அங்கே ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சைனா இன்லேண்ட் மிஷன் என்கிற ஒரு நிறுவனத்தை அவர் நிறுவுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எல்லா கஷ்டத்திலும் துன்பத்திலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுகிற அந்த ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஒரு சீஷத்துவமாக இருக்கும். உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பணத்துக்காக, பொருளுக்காக, புகழுக்காக, பதவிக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், அவர்களையெல்லாம் இது போன்ற ஹட்சன் டைலர், வில்லியம் கேரி போன்ற மிஷனரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்களெல்லாம் ஊழியக்காரர்களே இல்லை. இவர்கள் வேற ஏதோ உலகத்திலே வேற ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உண்மையான சீஷனாக இருக்க விரும்பினால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் அதை இழக்க முன்வர வேண்டும். குறைந்தபட்சம் ஞாயிறு ஆராதனையாவது நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் வைராக்கியத்தை அதிலே காட்ட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் என்பது பலவந்தப்படுத்தப்படுகிறது. அதிகமாய் தன்னுடைய பிரயாசத்தை யார் காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றி வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் முக்கியமானது. அதை நாம் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. அதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியத்தை உலகத்தார் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். இரண்டாவதாக வசனம் 61 மற்றும் 62 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். ஒருவன் சொல்லுகிறான், நான் உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் நான் என் வீட்டிற்கு சென்று என் பெற்றோர்களிடத்திலே அனுமதி பெற்று வர வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையில் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் இல்லை என்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு முடிவு செய்துவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாமா, அதை முதல்ல செய்யலாமா, இதை முதல்ல செய்யலாமா என்று சிந்திப்பது. நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற முன் வருகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்க முடிவெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால்,
நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு ஆண்டவரை நீங்கள் பின்பற்றவே முடியாது. எதற்காக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவன் ஏர் ஒழுகிற போது அவனுடைய பார்வை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி முன்னோக்கியதாக இருந்தால் அந்த ஏரானது அந்த நிலத்திலே நேராக அவன் நினைக்கிறதை அது செயல்படுத்தும். அவனுடைய பார்வைகள் வேறு இடத்திலே சிதறும் என்று சொன்னால் அந்த நிலத்திலே அவன் நினைக்கிற அந்த நேர்கோட்டிலே அவன் உழ முடியாது. அது கோணையாக மாறிவிடும். அது கோணையாக மாறுவது மாத்திரமல்ல, அந்த கொழுவானது மாட்டின் காலிலே குத்தி மாட்டையும் பழுதடைய செய்துவிடும். அதனால் ஏர் பிடிக்கிறவருடைய கவனம் அந்த மாட்டின் மீதும் அந்த கொழுவின் மீதும் நேராக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறு வேறு காரியங்களிலே தன் சிந்தனைகளை செலுத்தினாள் அவன் அந்த ஏர் பூட்டுவதற்கு தகுதியானவன் அல்ல. அதுபோல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு வருகிற போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை உங்களுடைய இருதயத்திலே நினைவுகளிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் உலகத்தின் காரியத்திலும் மற்ற காரியங்களிலும் நீங்கள் சிந்தனைகளை செலுத்தி கொண்டு இந்த உலகத்தையும் பார்த்து கொள்ளுகிறேன், ஆண்டுடைய ஊழியத்தையும் பார்த்து கொள்ளுகிறேன், உலகத்தையும் பார்த்து கொள்ளுகிறேன், ஆண்டவருடைய வாழ்க்கையும் தொடர்கிறேன் என்று நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது இயலாத காரியம். அவன் ஒருவனை பகைத்து ஒருவனுக்கு ஆதரவாக செயல்படுவான். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைகள் எங்கே இருக்கிறது? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கின்றான். ஆண்டவரை தேடுவதா உலகத்தை தேடுவதா என்று நீங்கள் இருந்தால் உன் வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எதற்கு நேராக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது இருக்கிறதா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா? உங்களுடைய நினைவுகள் எல்லாம் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களாக இருக்கிறதா அல்லது நித்திய ஜீவனாகிய அந்த பேரின்பத்தை நோக்கி இருக்கிறதா? உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறதா அல்லது பரிசுத்தத்தை சார்ந்ததாக இருக்கிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? எதற்காக இயேசுவை தேடினாய்? அதிலே நீ உண்மையாக இருக்கின்றாயா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 விதமான சிந்தனைகளோடு நாம் வாழ முடியாது. வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? நீ உலக மனிதர்களை பார்க்கின்ற போது உலக மனிதர்களைப் போல உன்னை காட்டிக்கொள்கின்றாய். அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீ செய்கின்றாய். திருச்சபைக்கு வருகிற போது திருச்சபையிலே கடைபிடிக்கக்கூடிய அந்த பக்தி வேஷத்தை நீ போடுகின்றாய். இவ்வாறு செய்தால் நீ எப்படி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு நீங்கள் அழிந்து போவீர்கள். மாறாக கர்த்தருக்காக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால்
அவர் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து கொண்டு போவார். இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அவைகள் அனைத்தும் நிரந்தரமற்றவைகள், சொற்ப காலங்கள். ஆனால் நிரந்தரமான சந்தோஷம், ஆசீர்வாதம், நிரந்தரமான ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அதன் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 3 அதிகாரம் 13-14 வசனங்களிலே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருள் என்ன? அதுதான் நித்திய ஜீவன், நிரந்தர வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, குறையற்ற வாழ்க்கை. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான பந்தய பொருளாகிய அந்த நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்து வந்து உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதா அல்லது உலகத்தை பின்பற்றுவதா? பாவத்தின் பின்னாடி செல்வதா அல்லது பரிசுத்தத்தை நாடுவதா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், நீங்கள் நிச்சயமாக இரு மனம் உள்ளவர்களாக இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பந்தய பொருளை நீங்கள் இழந்து போவீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் நல்ல ஒரு முடிவை எடுங்கள். இயேசுவுக்காக வாழுவேன், அதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், நான் எடுத்த முடிவிலே நான் உறுதியாக இருப்பேன். கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றுவேன். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? பிள்ளைகளே, நினைவு கூறுங்கள். கலப்பையின் மீது கை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவன். பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் காரியங்களை, பின்னானவைகளை விட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி தொடருங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் செபிக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு வேண்டியதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடும். ஒரு உண்மையான சீடனாக, கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாக இருந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமைகளையும் உமக்கு ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலமே பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. God bless you. God bless you. God bless you. எல்லாரும் சந்தோஷமாக, சமாதானமாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.